So now we are going to discuss about the DNA fingerprinting. So இந்த DNA fingerprinting ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக். ஓகே, ஸோ இது பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், பெடிகிரி அனலைசிஸ், தென் வந்து ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோட ஃபாதர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அலெக்ஸ் ஜெஃப்ரிங்கிறவர் 1984 ஸோ ஹி ஹாஸ் discovered this DNA fingerprinting. ஸோ இப்போ DNA fingerprintingனா என்ன? ஸோ அதர்வைஸ் கால் DNA typing or DNA profiling. ஸோ DNA typing or DNA profiling. ஸோ இந்த DNA fingerprintingக்கு ரெண்டு நேம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து DNA typing or DNA profiling. ஸோ to determine the nucleotide sequence of certain area of our DNA which is unique to each individual. ஸோ நம்மளோட 99, ஸோ இப்போ 100% ஆஃப் டிஎன்ஏல 99.9% வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் 99.9% ஆஃப் டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த 0.1% தான் அந்த வேரியபிள் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து காணப்படும். ஸோ அந்த 0.1% தான் இப்போ நமக்கு தேவை. ஸோ டு டிட்டர்மைன் தி நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் சர்டைன் ஏரியா ஆஃப் அவர் டிஎன்ஏ, நல்லா ஸோ இதை கவனிக்கணும். ஸோ சர்டைன் ஏரியா ஆஃப் அவர் டிஎன்ஏ, ஸோ நம்ம ஹோல் டிஎன்ஏலையும் சீக்வன்ஸ் எடுக்கலை. ஸோ நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியா ஆஃப் டிஎன்ஏல மட்டும்தான் நம்ம வந்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை எடுக்கிறோம், விச் இஸ் யூனிக் டு ஈச் இண்டிவிஜுவல். ஸோ அந்த ஒரு ஏரியா தான் எல்லா இண்டிவிஜுவலுக்கும் டிஸ்சிமிலராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன? டு டிட்டர்மைன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் சர்டைன் ஏரியா ஆஃப் அவர் டிஎன்ஏ விச் இஸ் யூனிக் டு ஈச் இண்டிவிஜுவல். யூனிக்னா ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் வேறுபடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அடுத்தது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். வாட் இட் இஸ்? ஸோ இண்டிவிஜுவாலிட்டி இன் ஈச் ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸப்ட் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். ஸோ ஒரு மோனோசைகோட்டிக், ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தவிர்த்து மற்ற எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் எல்லா பர்சனுக்கும் 0.1% வந்து டிஎன்ஏயோட சீக்வன்ஸில் ஸோ வேறுபாடு இருக்கும். ஓகே, ஸோ வேரியேஷன்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவாலிட்டி இன் ஈச் ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸப்ட் ஸோ மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ், ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தவிர்த்து மற்ற எல்லா மனுஷங்களுக்கும் எப்படி இருக்குமா? ஸோ 0.1% வந்து வேரியேஷன்ஸ் காணப்படும். ஸோ அவுட் ஆஃப் 100%, 99.9% ஆஃப் டிஎன்ஏ வில் பி சிமிலர் அண்ட் 0.1 ஸோ வில் பி டிசிமிலர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த 0.1 வச்சு தான், ஸோ அந்த 0.1 ஆஃப் டிசிமிலாரிட்டி, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணி ஸோ இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நவ் ஸோ தி ஹியூமன் ஜீனோம், ஸோ இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் numerous non-coding sequence, so but it is inheritable. non-coding sequence அது என்னது? இன்ட்ரான்ஸ். ஸோ இந்த நான் கோடிங் சீக்வன்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ பட் அந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் ஆனது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும். ஓகே, ஸோ யூஸிங் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ இது என்னது? சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். அது என்ன நம்ம பார்த்தோம்? இது ஏற்கனவே மெசில்சன் அண்ட் ஸ்டேல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சென்ட்ரிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு தேவையான பார்ட்டிகல்ஸை வந்து ஸோ செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். செப்பரேட் பண்ணி அதை வந்து தேவையான பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே அந்த டெஸ்ட் டியூபுக்கு கீழே வந்து ப்ரிசிபிடேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து சென்ட்ரிஃபிகேஷனோட வேலை இங்கே. ஸோ யூஸிங் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன், ஸோ தி டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் தி டிஎன்ஏ சாம்பிள் இஸ் ஆடட் டு தி சென்ட்ரிஃபியூஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்காரு, ஸோ ஹீ இஸ் அ சஸ்பெக்ட் அப்படின்னு வச்சுப்போம். அவரோட பிளட்டோ இல்லை ஹேர் ஃபாலிக்குலோ ஏதோ கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஹேர் ஃபாலிக்கிள்னால் என்ன? ஸோ நம்ம முடி, ஸோ ஒரு சிங்கிள் ஹேர், அதுக்கப்புறம் இல்லைன்னா பிளட்டு இல்லை சலைவா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ அந்த சலைவாவை வந்து ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அதில் டிஎன்ஏ சாம்பிளை வந்து இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஸோ டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூஜேஷன். ஸோ அது மூலமாக வந்து டிஎன்ஏ சாம்பிளை நம்ம ப்ரிசிபிடேட் பண்ணுறோம். ஸோ we are using density gradient centrifugation, so the test tube containing DNA sample is added to the centrifuge. After that we will get two types of DNA. அது என்ன? ரெண்டு டைப் ஆஃப் டிஎன்ஏ. ஒன்று பல்க் டிஎன்ஏ, ஓகே, and next one is the so satellite DNA. See here, so one type of DNA is called bulk DNA and next type of DNA is called satellite DNA. ஸோ இப்போ இந்த பல்க் டிஎன்ஏ நம்மளுக்கு தேவைப்படாது. அதுதான் 99% இந்த பல்க் டிஎன்ஏ தான் இருக்கும். ஏன்னா இந்த பல்க் டிஎன்ஏல டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுனாலே ஸோ அதில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த ரெண்டாவது டைப் இருக்குது பாருங்கள், சேட்டலைட் டிஎன்ஏ,
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சேட்டலைட் டிஎன்ஏ தான் ஸோ நம்ம முன்னாடி படித்த நான் கோடிங் சீக்வன்சஸ் உள்ள டிஎன்ஏ தான் இந்த சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இந்த சேட்டலைட் டிஎன்ஏவை இன்னும் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று மைக்ரோ சேட்டலைட் and the next one is the mini satellite. Okay, so this mini satellite DNA will show, this type of DNA will shows us the 0.1 difference. So see here, you note that point. So in the satellite DNA ஆனது தான் ஸோ நமக்கு அந்த 0.1 டிஃப்ரென்ஸை வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த பல்க் டிஎன்ஏ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ 99% இந்த பல்க் டிஎன்ஏ தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா அதில் ஏன் பிரயோஜனம் கிடையாது, அதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 0.1 டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிற டிஎன்ஏ இது சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ திஸ் சேட்டலைட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய மினி சேட்டலைட் டிஎன்ஏங்கிறது தான் will show us as the 0.1 difference. Okay, so this satellite DNA exhibits polymorphism. Poly plus morphism. So morphism நாலே ஸ்ட்ரக்சரை குறிக்கிற சொல். Polymorphismனா the structure of this satellite DNA will be different and shows variation in person to person. So இந்த satellite DNA ஓட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஒவ்வொரு பர்சனுக்கும், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபடும், வேரியேஷன் காமிக்கும். ஸோ அதனால தான் சேட்டலைட் டிஎன்ஏ எக்ஸிபிட்ஸ் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினா ஸோ நிறைய விஷயங்கள், ஸோ 2 திங்ஸ்க்கு மேலே இருந்தால் அதை பாலின்னு சொல்லுவாங்க. மார்ஃபிசம்னா ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ பாலிமார்ஃபிசம்னா என்ன அர்த்தம்? தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் சேட்டலைட் டிஎன்ஏ வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ see here, so it will be different and shows variation in person to person. So this difference is due to natural mutation. So இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வருது? இந்த 0.1 டிஃப்ரென்ஸ் எதனால் வருதுன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய மியூட்டேஷன்னால் வருது. ஸோ இது வந்து இதே மியூட்டேஷன் ஆனது வந்து ஸோ இந்த பல்க் டிஎன்ஏல நடந்ததுன்னா வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த பல்க் டிஎன்ஏல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது, அங்கே வந்து மியூட்டேஷன் நடந்ததுன்னா உங்களுக்கு ஜெனட்டிக் டிசீசஸ்க்கு ஏற்படுத்தி விட்டுரும், கேன்சர் வரும். ஆனால் இதே மியூட்டேஷன் வந்து இப்போ இந்த சேட்டலைட் டிஎன்ஏல நடக்குது, ஆனால் அங்கே எந்த ஒரு ஸோ இம்பேக்டும் இல்லை, ஸோ கேன்சர்லாம் வரதில்லை. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நான் கோடிங் சீக்வன்ஸ். ஸோ பிகாஸ் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் நான் கோடிங் சீக்வன்ஸ் இன்ட்ரான்ஸ். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து இன்ஹெரிட் ஆனாலுமே, அதில் வந்து மியூட்டேஷன் நடந்தாலுமே ஸோ நான் கோடிங் ஸோ சீக்வன்ஸாக இருக்குது, அதில் எந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு நடக்காமல் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எந்த ஒரு ஜெனட்டிக் டிசீஸோ கேன்சரோ வராது. ஸோ திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் டியூ டு நேச்சுரல் மியூட்டேஷன். இஃப் திஸ் மியூட்டேஷன் occurs in functional genes, that is in the bulk DNA, cancer will be formed. As this mutation occurring in non-functional genes, it does not make any impact. Can you understand? So this DNA polymorphism is the basis of DNA fingerprinting. Can you understand, students? So இப்போ இந்த DNA polymorphism இருக்குல்ல, ஸோ again I'm repeating, polymorphismனா என்ன? ஸோ இந்த சேட்டலைட் டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் மட்டும் என்ன ஆகுமா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஸோ வேறு வேறு விதமான ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம். ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் தான் ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நவ் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இது என்ன, இங்கே என்ன சொல்கிறாங்க, வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு பொருளானது வந்து ஒரு 10-15 வந்து இருக்குது, செட்டாக அப்படியே இருக்குது அப்படின்னா ஸோ அதுதான் வந்து டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ப்ளூ கலர் மார்க்கர் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ப்ளூ கலர் மார்க்கர் வந்து ஒரு 10 செட்டு அப்படியே இருக்குன்னா அதை டேண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னது, வேரியபிள் நம்பர். ஸோ இங்கே இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸுங்கிறது இந்த டிஎன்ஏல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அப்சர்வ் திஸ் டயக்ராம். ஸோ see here, ஸோ ஒரே மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸ் பேர். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸில் மட்டும் ஸோ ஒரு அந்த டிஎன்ஏல பார்த்தோம்னா ஸோ இங்கெல்லாம் வந்து வேறுபட்டு இருக்குது சரிங்களா. ஆனால் நடுவில் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ் மட்டும் ஏடிடிஏன்னு சொல்லிட்டு
ஸோ ஒரு டேண்டமாக வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அந்த நைட்ரோஜினியஸ் பேஸ் பேர். ஆனால் மற்ற இடத்துல பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் GC AT CA CG அப்படின்னு வருது. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து சென்டரை விட்டுட்டு மற்ற அடுத்த சைடில் பாருங்கள், இங்கேயும் வந்து ஸோ வேரியேஷன் இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு நடுவில் ஒரு சென்டர் பார்ட்டில் மட்டும் ATன்னு வருது. ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ் பேர் வந்து திடீர்னு ஒரு டேண்டம் ரிப்பீட்ஸில் இருக்குது. ஸோ ஒரு செட்டாக ஒரே சேம் செட்டில் இருக்குது. அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஸோ டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டேண்டம் ரிப்பீட்ஸை வச்சு தான் இப்போ நமக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஸோ DNA ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் VNTR, தட் இஸ் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். ஏன் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ்னு வச்சுருக்காங்க? ஸோ இந்த வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேண்டம் ரிப்பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லா இண்டிவிஜுவல்லையும் ஒரே ஸ்ட்ரக்சர்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ சில பேரில் வந்து ஸோ சில டிஎன்ஏல ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ வேறு ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வேறு ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி ஒரு டேண்டம் ரிப்பீட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் இருக்காருன்னா தேர்ட் பர்சனில் அவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் தி டிஎன்ஏல வந்து திடீர்னு வந்து AT நைட்ரோஜனஸ் பேஸ் பாஸ் வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபோர்த் பர்சன் இருக்காருன்னா அவருக்கு ரைட் சைடு ஆஃப் தி டிஎன்ஏல அவருக்கு வந்து எப்படி இருக்கும் AT அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் VNTR இஸ் ஆல்சோ கால்ட் ரெப்பிட்டேட்டிவ் DNA. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸை வச்சு தான் அவங்க ஈஸியாக வந்து DNA ப்ரொஃபைலிங் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நவ் வாட் இஸ் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் தி ஸோ DNA ஃபிங்கர் பிரிண்டிங்? என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தே ஆர் ஐசோலேட்டிங் தி DNA ஃப்ரம் ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் ஆர் பிளட். ஸோ கிடைச்ச சாம்பிள், ஸோ அது இட் மேபி அ பிளட், மேபி ஹேர் ஃபாலிக்கிள்ஸ், அதுலேருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ஐசோலேட் பண்ணுவாங்க? சென்ட்ரிஃபிகேஷன், டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மூலமாக ஐசோலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை PCR. ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன்னா என்ன? ஸோ நிறையா இந்த ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை நிறையா காப்பீஸ் எடுக்கணும். அதுக்கு PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனோட உதவியை வச்சுக்கிட்டு ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன் நடக்குது ஃபார் ப்ரொடியூசிங் மெனி காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. அடுத்தது என்ன நடக்குது? So DNA is cut into fragments using restriction endonuclease. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாலிகுலர் சிசார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாலிகுலர் கத்திரிக்கோல். ஓகே, ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்? ஸோ நம்ம ஒரு டிஎன்ஏவை வந்து சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுறாங்க சென்ட்ரிஃபியூஜில் வச்சு. அதுக்கப்புறம் டிஎன்ஏவை வந்து ஸோ நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை PCR, ஸோ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனோட உதவியை வச்சு நிறையா காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண காப்பியை வந்து சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக வெட்டுறாங்க. அதை எப்படி வெட்டுறாங்க? யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அடுத்தது ஸோ தே ஆர் ஆடிங் தட் ஃப்ராக்மெண்ட்ஸ் டு ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஸோ இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் யூஸ் டு செப்பரேட் ஃப்ராக்மெண்ட்ஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் சைஸ். ஸோ இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ங்கிறது இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது எப்படின்னா ஒரு இதே மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ wait a minute students. So in the gel electrophoresis mostly is used for so identify and separate the DNA RNA from the sample. Okay, so அதுதான் இந்த gel electrophoresis ஓட முக்கியமான வேலை. ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஓகே, ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்கும்ல, அதை தனித்தனியாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறதுக்கு வந்து இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ வந்து ஃப்ராக்மெண்ட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலமாக கட் பண்ணிவிட்டு இட் இஸ் தென் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ் டு செப்பரேட் தி ஃப்ராக்மெண்ட்ஸ் அக்கார்டிங் டு இட் சைஸ். ஸோ சைஸ் வாரியாக பிரித்து அந்த டிஎன்ஏவை பிரிக்கிறதுக்கு இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அந்த அப்பேரட்டஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு டைப்பில் வந்து ஸோ ஒரு சைடு வந்து இது இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்பேரட்டஸ் பார்த்தோம்னா ஸோ ஒரு ஸ்விட்ச் பாக்ஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சைடு ஆஃப் ஒயர், ஸோ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்
apparatus. ஸோ இந்த apparatusோட லெஃப்ட் சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜோட கனெக்ட் ஆகிருக்கும், இந்த apparatusோட ரைட் சைடு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அப்படி கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உள்ளார என்ன இருக்குது, ஜெல்லு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை உள்ளார போட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம டிஎன்ஏ ஆனது வந்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், டிஎன்ஏ ஆனது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அது இந்த நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால ஸோ ஒன்ஸ் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து அந்த ஜெல்லில் ப்ளேஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஜெல்லை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுமா உள்ள. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸோ எங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கோ அதை நோக்கி டிஎன்ஏ வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் விஷயமே. ஸோ ஆஸ் டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ் சார்ஜ், இட் மூவ் டுவர்ட்ஸ் தி positive charge. So now the small pieces of DNA move towards the positive charge fastly. So இந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த பெரிய சங்க் ஆஃப் டிஎன்ஏலாம் அப்படியே மேலேயே இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஸ்மால் பீசஸ் ஆஃப் டிஎன்ஏ எல்லாமே என்ன ஆகும்னா பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி? ஏன்னா வந்து டிஎன்ஏ வந்து காமனாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டிஎன்ஏ இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல். ஸோ அதனால் ஒரு ஜெல்லில் வந்து ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இடம் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் போல் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏயும் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதில் ப்ளேஸ் பண்ணோன்னே, அந்த ஜெல்லில் ப்ளேஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மால் சங்க்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் யூஸ்டு செப்பரேட் fragments according to its size. So now as DNA is negative charge, it moves towards the positive charge. Now the small pieces of DNA moves towards positive charge fastly. So now இது இப்படி மூவ் ஆனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். Now this DNA is denatured by heating. Denaturedனா என்ன அர்த்தம்? டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிற டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? பை ஹீட்டிங். ஸோ ஹீட் பண்ணுறதுனால டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறிடும். ஸோ நவ் திஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அ நைலான் ஷீட். ஸோ வெயிட் அ மினிட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து இப்படி கிடச்சிருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்குல. ஸோ இதை வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு நைலான் ஷீட்டை போட்டு கவர் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ நவ் திஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு அ நைலான் ஷீட் ஆன் தி அண்ட் தென் அந்த நைலான் ஷீட்டுக்கு மேலே நிறையா பிளாட்டிங் பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, சதன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க, ஸோ டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதை சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றிடுறாங்க. எப்படி? பை ஹீட்டிங். அதுக்கப்புறமா அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு நைலான் ஷீட்டை போட்டு மூடிடுறாங்க. அப்புறமா அந்த நைலான் ஷீட்டு மேலே பிளாட்டிங் பேப்பர்ஸ் அதை வச்சு மூடிடுறாங்க. ஒரு பல்க் ஆஃப் பிளாட்டிங் பேப்பர்ஸை வந்து அதுக்கு மேலே வச்சு மூடிடுறாங்க. ஸோ இந்த மெத்தடை தான் சதன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ நவ் வி ஆட் தி ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோப். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ தே ஆர் ஆடிங் தி ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோப். எதுக்கு அந்த ரேடியோ ஆக்டிவ் வேணும்? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக வந்து நமக்கு அந்த கரெக்டான அந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. ஸோ நவ் வாட் தே ஆர் டூயிங், தே ஆர் ஆடிங் தி ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோப். திஸ் மேக் தி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஸோ மறுபடியும் என்ன ஆகும், ஸோ இந்த ஏற்கனவே வந்து இந்த பிளாட்டிங் பேப்பரில் இந்த நைலான் ஷீட்டில் வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை ஸோ நம்ம கொண்டு வந்து இந்த சதன் பிளாட்டிங் மூலமாக வந்து நைலான் ஷீட்டை கவர் பண்ணி அதுக்கு மேலே கவர் பண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும், ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கிற டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக மாறி போயிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். ஸோ ஆஃப்டர் தி டிஎன்ஏ இஸ் denatured by heating, now this DNA fragments are transferred to a nylon sheet. So on the nylon sheet blotting paper is placed. ஸோ இப்போ இந்த blotting paper இந்த நைலான் ஷீட்டில் என்ன இருக்குது, ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோபு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆனது டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிடும். ஸோ இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏவோட ஒன்று சேர்ந்து டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்மளோட டிஎன்ஏ எப்படி இருக்கும், ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் வாட் வி ஆர் டூயிங், ஸோ நவ் வி அனலைஸ் தீஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ், திஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் யூஸிங் எக்ஸ்ரே ஃபிலிம். ஸோ இதை இந்த ஃபோட்டோ வந்து முன்னாடி இருக்கிற காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த ஃபிலிம் மாதிரி இருக்கும், அதை அப்படியே
தண்ணியில் போட்டு அலசி இப்படியே வந்து காய வைப்பாங்க, அப்புறமா தான் நமக்கு ஃபோட்டோ கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோபோட சேர்த்து டபுள் ஸ்டாண்டர்டாக மாறினோன்னே ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ வி அனலைஸ் திஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பை யூஸிங் அண்ட் எக்ஸ்ரே ஃபிலிமை வச்சு பார்க்குறாங்க. ஸோ இப்போ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இவ்வளவும் பண்ணிவிட்டு எப்படி யார் விக்டிம், யாரோட சாம்பிள் வந்து விக்டிமோட சாம்பிள், அந்த ஒரு விக்டிம்னா யார், ஸோ கொலை பண்ணப்பட்டவங்க. ஸோ இப்போ 3 பேர் இருக்காங்க, 3 பேர் மேலே வந்து சந்தேகம் இருக்குது. இதில் யார் வந்து கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறத, அந்த மர்டரர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோடு வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இவர் தான் யார், இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் விக்டிம். ஓகே, அப்புறம் ஏபிசி. ஸோ இப்போ இந்த ஏபிசி, மர்டரர் ஏ, மர்டரர் பி, சஸ்பெக்ட் ஏ, சஸ்பெக்ட் பி அண்ட் சஸ்பெக்ட் சி. ஸோ இப்போ இந்த 3 பேரை யாரோ ஒருத்தர் தான் வந்து இந்த விக்டிம் வந்து இவங்களை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே இருக்கிற மாதிரியே, ஸோ இங்கே எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி யாரோட சீக்வன்ஸ் வந்து ஒத்து போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சீக்வன்ஸை தான் நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஸோ உங்களுக்கு அந்த வேரியபிள் டேண்டம் ரிப்பீட்ஸ். ஸோ அதுதான் இந்த விஷயமே. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஏவை வச்சு, ஸோ விக்டிமையும் ஏவையும் வச்சு கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 2 இது வந்து ஒத்து போகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகலை, ஸோ இங்கே ஒன்றும் வரல. அதே மாதிரி இது ஒத்து போகுது, அப்புறம் மற்ற இடத்துலலாம் ஒன்றுமே வரல. ஸோ இவர் கிடையாதுன்னு நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது பி. அதே மாதிரி பியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒத்து போகுது, பட் என்ன ஆகுது, இங்கெல்லாம் வரல ஒன்றும். அதே மாதிரி ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், ஸோ இது மெல்லிஸாக கோடு இருக்குது, ஆனால் இது வந்து கொஞ்சம் பல்காக வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒத்து போகலை. ஸோ பியும் வந்து ஸோ மர்டரர் கிடையாது அப்படின்றலாம். ஓகே, இப்போ இந்த சியை மட்டும் கரெக்டாக இன்னும் இதுவாக பார்ப்போம். ஸோ இந்த சி பாருங்கள், ஸோ விக்டிமோட நிறையா ஒத்து போகுது. ஸோ விக்டிமோடதும் இதுவும் சியும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இங்கே செகண்டு சீக்வன்ஸ் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒன்றும் இல்லை. அடுத்தது 3rd 4th சீக்வன்ஸ் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 5th சீக்வன்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. லாஸ்ட்டு சீக்வன்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க, ஸோ இப்போ இந்த மர்டர் யாருன்னா சி. ஸோ இந்த சஸ்பெக்ட் சி தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இதுதான், இதை வச்சு தான், ஸோ இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.